ராஜ்யசபா தேர்தலில் அதிமுகவுக்கு 5 எம்பிக்கள் உறுதியாகியுள்ள நிலையில் 6வது இடத்தை திமுக கைப்பற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த மாதம் 24ஆம் தேதியுடன் தமிழகத்தைச் சேர்ந்த 6 எம்பிக்களின் பதவிக்காலம் நிறைவடைகிறது. அதிமுகவின் மைத்ரேயன், இளவரசன், திமுகவின் சிவா, கனிமொழி, காங்கிரசின் ஞானதேசிகன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த டி. ராஜா ஆகிய 6 பேர் தங்களது பதவியை நிறைவு செய்கின்றனர். தற்போது தமிழக சட்டசபையில் அதிமுகவின் பலம் 151. தலா 2 எம்எல்ஏக்களை கொண்டுள்ள மனிதநேய மக்கள் கட்சி, புதிய தமிழகம் மற்றும் பார்வர்ட் பிளாக்கின் ஒரு எம்எல்ஏ அதிமுக கூட்டணியில் நீடிக்கின்றனர். தேமுதிகவின் அதிமுக ஆதரவு 7 எம்எல்ஏக்களையும் சேர்த்து மொத்தம் 163 பேர் அதிமுகவிற்கு ஆதரவாக உள்ளனர். ஒரு எம்பிக்கு 34 எம்எல்ஏக்கள் ஆதரவளிக்க வேண்டும். அதிமுக தரப்பில் 5 பேர் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் 170 பேரின் ஆதரவு தேவை. 163 பேரின் ஆதரவு உறுதியாகியுள்ளதால் மேலும் 7 எம்எல்ஏக்களின் ஆதரவு அதிமுகவிற்கு தேவைப்படுகிறது. இந்நிலையில் 6வது வேட்பாளர் தேமுதிகவா திமுகவா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. 29 எம்எல்ஏக்களை வென்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை தட்டிச் சென்ற தேமுதிகவின் பலம் 7 எம்எல்ஏக்கள் அதிமுக ஆதரவாளர்களாக மாறியதால் 22ஆக குறைந்துவிட்டது. இது மேலும் குறையும் என்பதால் ராஜ்யசபாவிற்கு வேட்பாளரை நிறுத்தும் முடிவிலிருந்து தேமுதிக பின்வாங்கும் நிலைக்கு வந்துவிட்டது. புதனன்று நிலவரப்படி திமுகவின் பலம் 23 மட்டுமின்றி காங்கிரஸ் கட்சியின் 5 பேரின் ஆதரவும் கருணாநிதியின் பிறந்த நாளன்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் கனிமொழியை களமிறக்க திமுக தயாராகிவிட்டது. 6வது வேட்பாளராக கனிமொழி நிறுத்தப்பட்டால், போட்டி வேட்பாளரை தேமுதிக நிறுத்தாவிட்டால் அதிமுகவின் 5 வேட்பாளர்களும் திமுகவின் 1 வேட்பாளரும் ராஜ்யசபா செல்வது உறுதி. காரணம், 6 வேட்பாளர்கள் மட்டுமே போட்டியிட்டால் ஓட்டுப்பதிவே கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது.